கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன. உணர்வு: கடவுள் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதனால் நம் வாழ்வை நல்ல முறையில் வாழ வேண்டும் என அவர் சொல்லுகிறார். நம் கடவுளை முழுமையாக நேசிக்க வேண்டுமென்றால் அவருடன் நேரம் செலவிட வேண்டும். நன்றி சொல்லி புகழ்பாடி அவருடன் பேசி நமக்கு தேவையானதை வேண்டி கேட்க வேண்டும். நம் கடவுள் எப்போதும் நமக்கேற்ற நன்மையை செய்கிறார். நம் ஆண்டவரிடம் நம் தேவையை கேட்டால் அவர் தனது அன்பின்படி நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து பதிலளிக்கிறார். நாம் மற்றவர்களை நேசித்து உதவி செய்யும்போது கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுகிறோம். இன்று நாம் தொடர்ந்து கடவுளை முழுமையாக நேசித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நம்மைச் சுற்றியுள்ளவர்களிடத்தில் அன்பும் உதவியிலும் நிலைத்திருப்போம்.